வணக்கம். நம்ம நிறைய சோசியல் மீடியாவில் வீடியோஸ் பார்க்குறோம். ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம். நமக்கு தேவையான விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள், ஒரே விஷயத்த பல பேர் எடுத்து பேசுகிறது, அந்த மாதிரி அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஆகி போயிட்டுருக்கு. எப்படியாவது ஒன்று வியூஸ் வரணும், லைக்ஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி சிலர்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியான வீடியோ தான் இப்போ போட போகிறேன். இந்தியாவில் மொத்தம் 24 இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குங்க. இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் நிறைய பேர் நம்ம பாலிசி போடுறோம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பாலிசி திரும்ப கட்ட முடியாமல் அப்படியே விட்டுருவோம். அந்த பணத்தை வந்து எடுத்திருக்க மாட்டோம். சில பாலிசி வந்து டைம் தாண்டி போனதுனால லேப்ஸ் ஆகிருக்கும். திரும்ப ரினியூவல் பண்ண முடியாமல் அப்படியே விட்டுருப்போம். சிலதை வந்து இறந்து போயிருப்பாங்க. அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க யாரும் இல்லைங்கிறதுனால அது கிளைம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி மொத்தமாக அன்கிளைம்டு மணி இன்சூரன்ஸ் கம்பெனியில் 22,000 கோடி எவ்வளவுங்க? 22,000 கோடி 2022 டேட்டா படி இருக்குது. இது வந்து நான் ஐஆர்டிஏயில் மெயில் கொடுத்து கேட்டது. ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருக்கேன். லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டு வந்து இன்னும் வரல. அந்த ஸ்க்ரீன்ஷாட் எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்னுடைய அனுபவம் வந்து ரொம்ப கம்மி. அதனால் வெறும் வார்த்தையாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நம்ம பண்ணக்கூடிய முதலீடுகள் இன்னும் வங்கியிலலாம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ தங்கி இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியல. ஐஆர்டிஏயில் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் 2024 வருஷ கணக்குப்படி எவ்வளோ வருதுங்கிறத பார்த்துட்டு அது இன்னொரு வீடியோவில் நம்ம போடுறேன். அரசாங்கம் வந்து ஏதோ பண்ணுறாங்க. நமக்கு தேவையான விஷயத்தை விட தேவையில்லாத விஷயத்தில் நிறையா பண்ணுறாங்க. அதில் வரி போடுறேன், இதில் வரி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தவறான வார்த்தைகள் வந்துடக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் நான். அதெல்லாம் யோசிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மக்களுடைய பணங்கள் திரும்பவும் எடுத்துக்க முடியாமல் தேங்கி போயிருக்கிறத வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க? அந்த பணத்தெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்கிட்ட பேசிட்டு கவர்மெண்ட் எடுக்க வேண்டியதானே, எடுத்து நம்ம நலத்திட்டத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே. 2022 கணக்குப்படி 22,000 கோடி அப்படின்னா இன்னும் 2 வருஷத்தில் எவ்வளோ 1000 கோடி சேர்ந்துருக்குன்னு தெரியல. அந்த பணத்தெல்லாம் எடுத்து நமக்கு தேவையான நலத்திட்டங்களை பயன்படுத்திக்க வேண்டியதானே. அதே மாதிரி அறநிலையத்துறை கண்ட்ரோல் இருக்கிற கோவில்களில் வந்து கோடிக்கணக்கான சொத்துக்கள் கிடக்குது. அதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அவங்க? அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க? கோயிலுக்குன்னு நிலம் இருக்குது, அந்த நிலத்தை வந்து குத்தகைக்கு விடுறாங்க. அதில் வர வருமானத்தை வச்சு கோயில் நிர்வாகத்தை வந்து பயன்படுத்திக்க முடியுங்கிறது ஒரு நிதர்சனமான விஷயம். அது இல்லாமல் இப்போ அறநிலையத்துறையில் எடுத்துக்கிறதுனால மாதாந்திர சம்பளம் கவர்மெண்ட் கொடுக்குது. அப்போ அந்த உண்டியல் வருமானம் என்ன பண்ண போகிறாங்க அவங்க? கோவிலில் வந்து என்ன பெருசாக பண்ணுறாங்க? அன்னதான திட்டமும் இப்போ அரசாங்கம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கான நிதியும் கவர்மெண்ட்லேருந்து போகுது. அப்போது இந்த பெரிய பெரிய கோவில்களெல்லாம் இருக்கிற பணத்தையும் எடுத்துகிட்டு கோயில் நிர்வாகத்துக்கு தேவையானது போக மீதி ஆண்டு வருமானத்தையும் இன்சூரன்ஸ் கம்பெனியில் தேங்கி போய் கிடக்கிற 22,000 கோடி இப்போ வந்து எப்படி இன்னொரு 2,000 கோடி 3,000 கோடி சேர்ந்துருக்குன்னு ஒரு 25,000 கோடி இதையெல்லாம் எடுத்துகிட்டு மக்களுக்கு தேவையான சேவையை வந்து பண்ண வேண்டியது தானே. அதை விட்டுட்டு நான் அதில் ஜிஎஸ்டி போடுறேன், இதில் ஜிஎஸ்டி போடுறேன், ஜிஎஸ்டிக்கு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி போடுறேன், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி போடுறேன். என்னங்க அது விளையாட்டுத்தனமாக இருக்குது? ஸ்கூல் ஃபீஸுக்கு ஒரு ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டிலாம் படிக்கும்போது ரொம்ப அப்படியே கோவமாக வருது. இந்த சாலை சுங்க வரியை வசூல் பண்ணுறாங்க. அது வந்துட்டு சாலை நிர்மாணம் பண்ணி ஆண்டு நிர்வாகம் மேம்பாட்டுக்கு போக மீதி வர பணம் அதிகமாக இருக்குது அப்படிங்கன்னா அதுக்கு மேலே வந்து சுங்கவரி வசூல் பண்ணக்கூடாதுங்கிறத வந்து சுங்கவரி திட்டத்தில் சட்டப்படி இருக்குங்கிறத படிக்கிறோம். அப்புறம் எதுக்கு வந்துட்டு எல்லா சுங்க சாவடியிலையும் வந்து இன்னமும் வரி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இப்போ யாருடைய சொந்த கஜானாவுக்கு இது போய்கிட்டு இருக்கு? அது மூலிமா வேறு யார் வந்து பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க? என்ன மக்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பைத்தியக்காரங்க மாதிரி இருக்கா? அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்களா இல்லை மார்வாடி கடை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்களா? அநியாயத்துக்கு வரி 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 வரின்னு வந்து நீங்களாம் எங்கள் கூட சேர்ந்து வேலை பண்ணி பாருங்கள், தெரியும். மம்முட்டி எடுத்து வேலை பண்ணி பாருங்கள், கம்பெனியில் போய்ட்டு தூங்காமல் கொள்ளாமல் வேலை பண்ணி பாருங்கள். அப்போ தான் அந்த வருத்தம் என்னன்னு தெரியும். மேலே ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒரு 10 ஐஏஎஸ் அதிகாரியை வச்சுக்கிட்டு அவங்க எழுதி கொடுக்குற வெள்ளை பேப்பரை கருப்பு கலரில் மாற்றுறதுக்காக கையெழுத்து போடுறதுல உங்கள் வேலை கிடையாது. மக்கள் தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரியான நலத்திட்டங்கள் பண்ணலாங்கிறத யோசித்து இருக்கிற பணத்தில் எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியும், மேலும் மேலும் சுமையை ஏற்றாமல் பண்ண முடியுங்கிற. மற்ற நாட்டிலலாம் பண்ணலைங்களா? இந்தியாவில் மட்டும்தான் வந்துட்டு பரமையாலையாக இருக்கிறோமா என்ன? அவன் வந்துட்டு 50,000 கோடி 80,000 கோடி 900 கோடி 1,00,000 கோடின்னு சொல்லி சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? அந்த பணத்தில் வந்து உங்கள் தேவைக்கு போக மீதியை கவர்மெண்ட்டில் கொடுங்க.
நீங்கள் மட்டுமே நல்லா இருந்தால் போதுமா? 1000 கோடி கொடுத்து ஃப்ளைட்டு வாங்க தெரியுது, 120 கோடி கொடுத்து ஒரு ஃப்ளைட்டு வாங்க தெரியுது. அதெல்லாம் யார் வீட்டு காசு? உடம்பு வலிக்க வலிக்க வேலை செஞ்சு சம்பாதிக்கிற காசில் போய் சினிமா பார்த்துட்டு வரானுங்க. கொழுப்பு அவனுங்களுக்கெல்லாம் 1000 2000 டிக்கெட் கொடுத்து நோவாமல் அந்த காசெல்லாம் வாங்கிக்கிட்டு ஃப்ளைட்டை வாங்கிக்கிட்டு உலகத்திலே இருக்கிற அதிகமான காஸ்ட்லியான காரை வாங்கிக்கிட்டு என்ன நடிகர்களும் குறை இருக்குது? ஒரு தலைமுறை 2 தலைமுறைக்கு தேவையான சொத்தை வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் வந்து அரசாங்கத்தை விட்டு கொடுங்க தயவு செய்து. எல்லோரும் சமமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், ஏழைகள் இல்லாத நாடாக வாழணும். அப்படின்னாக்க எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல மனசு இருக்கணும். நான் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்களாம் எப்படி எக்கேட கெட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு சும்மா மேடையில் வந்து மைக்கு பிடிச்சிக்கிட்டு சபாஸ் வாங்குறதுக்கு, சால்வை வாங்குறதுக்கு பேசிக்கிட்டு கைத்தட்டு வாங்கிட்டு போகிறதெல்லாம் வந்து வாழ்க்கை கிடையாதுங்க. தயவுசெய்து நான் வந்து ரொம்ப ஆதங்கமாக பேசியிருக்கேன். யார் மனசும் நோகிற மாதிரி பேசியிருந்தாக்க மனசில் வச்சுக்காதீங்க. ஒரு குடிமகனாக நாங்களாம் அடிபட்டு வந்தவங்க. இந்த நடக்கிற விஷயம்லாம் பார்க்கும்போது அவ்வளோ வேதனையாக இருக்குது. அடுத்த தலைமுறைகள்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல. சமூகம், சமத்துவம் இதெல்லாம் வந்து வெறும் வாய் வார்த்தையே இருக்கக்கூடாது, செயல்பாட்டில் இருக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு அரசியல்வாதிகளும் ஆகட்டும், அதிக பணக்காரங்களும் ஆகட்டும், உங்கள் மனசுக்கு எது நம்ம நாடு நல்லா இருக்கிறதுக்கு செய்ய முடியும்னு தோணுதோ அது தயவுசெய்து நீங்கள் செய்யுங்க. எங்களை மாதிரி அடித்தட்ட மக்கள் சமூக காரியங்கள், தர்ம காரியங்கள் செய்கிறதுக்கு தயங்குறதில்லை. ஆனால் நீங்கள் தான் வந்துட்டு மூட்டை மூட்டையாக கஜனாவை கட்டி எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் திரும்ப எங்களை ஏமாற்றிக்கிட்டு கவர்மெண்ட்டில் வந்து வரி போடுறாங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க.